நம்மள நிறைய பேர் யோசிச்சிருப்போம், எதுக்காக ரிவர் வாட்டரை வந்து தேவையில்லாம ஓஷன்ஸ்ல கலக்குறோம், நடுவில் நிறைய டேமை போட்டு அதே தண்ணியை சர்க்குலேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்போம். ஓஷன்ல கலக்குறதுனால மட்டுமே தான் உலகம் வந்து இன்னும் உயிர் போட இயங்கிட்டு இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுக்கு முன்னாடி நமக்கு வாட்டர் சைக்கிள் பத்தி தெரியணும். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், காடுகள் மற்றும் சமவெளியில மழையா வரும், அந்த மழை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து ரிவரா மாறி ரொம்ப தூரம் பயணப்பட்டு ஓஷனுக்கு போகும். திரும்ப என்ன ஆகும்னா, அந்த கடல்ல இருந்து தண்ணி எவாப்ரேட் ஆகி திரும்ப மழை மேகமா ஃபார்ம் ஆகி திரும்ப மழையா பொழியும். இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட்டடா ஆகிட்டே இருக்கும். இந்த சைக்கிளுக்குள்ள வந்து நம்ம வந்து சின்னதா எதனா ஒரு மாற்றத்தை பண்ணோம்னா என்னென்னலாம் விளைவாகும்னா, மொத்த மெரைன் சிஸ்டத்தோட pH வேல்யூ அதிகமாயிடும், அது ஆல்கலைன் வாட்டரா மாறிடும். இதனால வந்து கடல்ல வாழ்ற உயிரினத்துக்குலாம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம யோசிப்போம், உடனே கடல்ல வாழ்ற உயிரினம் தானே, அதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்போம். நம்ம மொத்த உலகத்தோட நம்ம மூச்சு விடுற காற்று 80% ஆஃப் ஆக்சிஜன் வந்து அந்த கடல்ல வாழ்ற பிளாங்க்டோன்ஸ், பவளப்பாறைகள் போன்ற உயிரினத்துல இருந்து மட்டும்தான் அந்த பேலன்ஸ் 80% ஆஃப் ஆக்சிஜன் வந்து. அந்த மொத்த லேண்ட்ல இருக்க ஃபாரஸ்டோட பார்ட்டிசிபேஷன் பாத்தீங்கன்னா வெறும் 20% மட்டும்தான். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எதுக்காக வாட்டரை வந்து நம்ம திரும்ப ஓஷன்ல விடுறது. ஃப்ரெஷ் வாட்டர் ஓஷன்ல விடுறதுனால இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். என்னன்னா, ரொம்ப தூரத்துல இருந்து அந்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சுட்டு வர்றதுனால இதுல நிறைய பண்டல் மண் இருக்கும், அதுல நிறைய சத்துக்களை வந்து ஆறுகள் வந்து அடிச்சுட்டு வந்துட்டே இருக்கும். அது வந்து கடல்ல சேரும்ப அதுவுமே வந்து கடலுக்கு வந்து ஒரு நியூட்ரிஷனா மாறும். ஒரு கிளாஸ்ல அதிகமா சால்ட் போட்ட தண்ணி இருக்கு, இப்ப நம்ம வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அதுல கலக்கும்ப அந்த சால்ட்டோட கண்டாமினேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகும். நீங்க இன்னைக்கு எதனா புதுசா கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.